சுகர்னா ஹார்மோன்னால தாங்க வருது. இன்சுலின்ங்கிறதே ஒரு ஹார்மோன் தான். அப்படி இருக்கிறப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸில் தான் இவ்வளோ நோயும் உருவாருது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறை டிசீஸ், இல்லைன்னா மெட்டபாலிக் டிசீஸ் எல்லாமே ஹார்மோன்ஸ்னால தான். அந்த ஹார்மோன்ஸை நம்ம தான் கல்ச்சருங்கிற போர்வையில் தடுத்துட்ருக்கோம். ஹார்மோனை உலாவ விடணும். நம்ம ஹார்மோன் தாங்க நம்மளை அன்பாக இருக்க வைக்குது. ஹார்மோன் தாங்க நம்ம ஒரு மேல், ஒரு ஆண் பெண்ணை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வர மாதிரி பண்ணுது. அந்த ஹார்மோன் தாங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் மகிழ்ச்சி வர வைக்குது. அந்த ஹார்மோன் தான் குழந்தைய பார்த்தா கொஞ்சலான்னு தோணுது. அந்த ஹார்மோனை தடுத்து, அந்த ஹார்மோனை நம்ம சித்திரவதை பண்ணி, அந்த ஹார்மோனை எதிர்த்து, அந்த ஹார்மோனை தடுக்கிறதன் மூலம் படிக்க முடியும். அந்த ஹார்மோனை தடுத்து தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த ஹார்மோனை தடுத்து தான் ஏமாறாமல் இருக்க முடியும். ஹார்மோனை தடுத்து தான் பணம் சம்பாதிக்க முடியும், சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. அப்படி கண்டுபிடிச்சாலும் அது விளங்காது. அப்படி ஒரு வாழ்க்கை உருப்படாது. அப்படி ஒரு ஹார்மோனை தடுத்தீங்கன்னா நோய்கள்னால அவதிப்படுவீங்க. ஹார்மோனை ஃப்ளோ ஆக விட்டா நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்வீங்க. சமுதாயமும் நல்லா இருக்கும், ஒற்றுமை இருக்கும், அன்பு வளரும், ஆஸ்பத்திரியில் கூட்டமே இருக்காது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் பண்ண கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.